1.5, question number 4. A boy is walking in a path. அந்த பாய் நடக்கிற பாத் ஒரு கிராஃப் மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஈக்குவேஷன் மாதிரி போட்டிருக்காங்க. y is equal to ax square plus bx plus c. இது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பர்டிகுலர் பாய் வாக் பண்ணுற பாத் வந்து கிராஃபில் பிளாட் பண்ணால் உங்களுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் கிடைக்கும்னா -6, 8, -2, -12, 3, 8. இது ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின். ஸோ இதை வச்சு நம்ம வந்து A, B, C வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின். செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் வந்து என்னதுன்னா, அந்த பாயால் அவனோட ஃப்ரெண்டு வந்து இந்த பொசிஷனில் நிற்கிறான் 7, 60. அந்த பாயால் அந்த ஃப்ரெண்டை பார்க்க முடியுமா பார்க்க முடியாதா? இதுதான் செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின். நவ் லெட் அஸ் டூ த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின். கிராஃபில் உங்களுக்கு தெரியும், இது எக்ஸ் நம்பர், இது ஒய் நம்பர். ஸோ கொடுத்துருக்குற ஈக்குவேஷனில் எக்ஸ் இருக்கிற இடத்துல -6, ஒய் இருக்கிற இடத்துல 8 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஒய் இருக்கிற இடத்துல 8, எக்ஸ் இருக்கிற இடத்துல -6, இது மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 8 is equal to 36a -6b plus c. இதுதான் உங்களோட முதல் ஈக்குவேஷன். இப்போ இதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். -2, -12. ஸோ எக்ஸ் வந்து -2, y வந்து -12. ஸோ இந்த ஈக்குவேஷனில் y இருக்கிற இடத்துல -12, x இருக்கிற இடத்துல -2. ஸோ எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் -2 சப்ஸ்டியூட் பண்ணிடுவேன். இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க, உங்களுக்கு என்ன வரும்? 4a -2b plus c. இதுதான் உங்களோட செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க மூணாவது பாயிண்ட் 3, 8. ஸோ x வேல்யூ இஸ் 3, y வேல்யூ இஸ் 8. இது x இருக்கிற இடத்துல 3 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், y இருக்கிற இடத்துல 8 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 9a plus 3b plus c is equal to 8. இப்போ இந்த மூணு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி நம்ம ஏபிசி கண்டுபிடிக்கணும். அதுக்கு காஸியன் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த மூணு ஈக்குவேஷன் எழுதியாச்சா? இப்போ நம்ம ஏபி மேட்ரிக்ஸை கம்பைன் பண்ண போகிறோம். ஏன்னா என்னது? இந்த ஈக்குவேஷனில் இருக்கிற ஏபிசியோட கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ என்ன வரும்? 36 -6 1. செகண்ட் ரோ என்ன வரும்? 4 -2 1. லாஸ்ட் ரோ 9 3 1. பி மேட்ரிக்ஸ் என்றது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ். இப்போ இந்த ஏபி கொண்டு வந்த பிறகு நம்ம பார்க்குறோம், இந்த ரோவில் 1 கொண்டு வரதுன்றது ரொம்ப கஷ்டமான வேலை. ஸோ இந்த பர்டிகுலர் சம்க்கு நம்ம 1 கொண்டு வர வேண்டாம். அதோட நம்ம என்ன ஈஸியாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் காலத்தில் பார்த்தா ஸ்மாலஸ்ட் நம்பர் இஸ் 4. ஸோ நான் இந்த ஃபர்ஸ்ட் இடத்துல 4 கொண்டு வர போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்? R1 R2 எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். காஸியன் எலிமினேஷன் மெத்தடில் ஃபர்ஸ்ட் காலத்தில் ஃபர்ஸ்ட் நம்பர் 1 வரணும்னு கம்பல்சரி கிடையாது. நான் என்ன சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸ் சம்ஸில், 1 எடுத்து வந்தால் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கேல்குலேஷன். ஆனால் இங்கே 1 கொண்டு வரதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அதுக்காக ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. அப்போ 1 கொண்டு வர முடியலன்னா அட்லீஸ்ட் எது ஸ்மால் நம்பரோ அதை அந்த இடத்துக்கு கொண்டு வாங்க. அப்போ இந்த காலத்தில் பார்த்தா 4 தான் ஸ்மால் நம்பர். ஸோ 4 அந்த சைட் கொண்டு வரணும்னா நீங்கள் R1 R2 எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். ஸோ செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் ரோ ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் மூவ் என்ன? காஸியன் எலிமினேஷன் மெத்தடில் இந்த ரெண்டு இடத்துலையும் எப்படியாவது 0 கொண்டு வரணும். ஸோ இந்த இடத்துல 0 கொண்டு வரதுக்காக நான் என்ன பண்ணுறேன்? R2-வை சேஞ்ச் பண்ணும். R2 -9 R1. ஏன்னா 9 4s are 36 தெரியும்ல, அதனால 9 R1. சைடில் பாருங்கள், ரஃப் கேல்குலேஷன் R2 நம்பர்ஸ் 36 -6 1 8. -9 R1னா R1ல் இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் -9ஆல் மல்டிப்ளை பண்ணும். -9 × 4 -36, -9 × 2 +18, -9 × 1 -9, -9 × -12 108. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 0 12 -8 116. அதான் இங்கே எழுதியிருக்கு. இப்போ இதே மாதிரி R3ல் இந்த இடத்துல 0 வரணும். ஸோ 9 4s are 36, 4 9s are 36. அதனால தான் 4R3 -9 R1 எழுதியிருக்கேன். அப்போ இது பார்த்தா இந்த சைடில் பாருங்கள், R3ல் இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணும். 4 9s are 36, 4 3s are 12, 4 1s are 4, 4 8s are 32. R1ல் இருக்கிற எல்லா நம்பரையும் -9ஆல் மல்டிப்ளை பண்ணும். -36 +18 -9 +108. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 0 30 -5 140. அது இங்கே எழுதியாச்சு. இப்போ பார்த்தா இந்த நம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது.
ஸோ ஆனால் நீங்கள் ஒன்று அப்சர்வ் பண்ணிங்கன்னா இந்த ரோ ஃபுல்லாகவே 4ஓட மல்டிபிள்ஸ், இந்த ரோ எல்லாமே 5ஓட மல்டிபிள்ஸ். ஸோ செகண்ட் ரோவில் இருக்க எல்லா நம்பர்ஸுமே 4ஆல் டிவைட் பண்ண போகிறோம். தேர்ட் ரோவில் இருக்க எல்லா நம்பர்ஸுமே 5ஆல் டிவைட் பண்ண போகிறோம். செகண்ட் ரோவில் இருக்க எல்லா நம்பர்ஸுமே 4ஆல் டிவைட் பண்ணால் 3 - 2 29. தேர்ட் ரோவில் இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே 5ஆல் டிவைட் பண்ணால் 6 - 1 28. நம்ம காஸியன் எலிமினேஷனோட ஃபைனல் ஸ்டெப் ரீச் பண்ணிட்டோமா? இல்லை. ஃபைனல் ஸ்டெப் ரீச் பண்ணணுன்னா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வரணும்? 0. இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் மூவ் எப்படியாவது இந்த இடத்துல 0 கொண்டு வரணும், அதுதான். இப்போ இந்த ஸ்டெப்பில் நம்ம இங்கே 0 கொண்டு வரணும். ஸோ இதை வச்சு நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் யோசிக்கிறோம். தேர்ட் ரோ தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ தேர்ட் ரோ எப்படி சேஞ்ச் பண்ணணும்? தேர்ட் ரோ -2r2, ஏன்னா 2r2னா 2 3s 6 - 6 0 வரும்ல, அதனால. ஸோ r3 = r3 - 2r2. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே இருக்கும், செகண்ட் ரோ அப்படியே இருக்கும். தேர்ட் ரோவில் இந்த இடத்துல நம்ம வந்து இங்கே பார்க்குறோம் r3 எழுதுகிறோம். தான் நம்மளோட ரஃப் காலம் 0 6 - 1 28. தேர்ட் ரோ அப்படியே எழுதிட்டோமா? இப்போ -2r2. ஸோ இதில் இருக்கிற செகண்ட் ரோ நம்பர்ஸ் எல்லாத்தையும் -2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 0 -2 × 3 -6 -2 × -2 4 -2 × 28 -58. அப்போ உங்களுக்கு என்ன வரும்? 0 0 3 -30. அதான் இங்கே எழுதிட்டோம். இப்போ இந்த இது கரெக்டாக காஸியன் எலிமினேஷன் மெத்தடோட ஃபைனல் ஸ்டேஜ். 3 0 இந்த மாதிரி வந்துட்டாலே அதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ். அதுக்கு மேலே நம்ம ஈக்குவேஷன்ஸ் எழுத வேண்டியதான். ஃபர்ஸ்ட் ரோ பார்த்தா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் தெரியும். 4a - 2b + c = -12. செகண்ட் ரோவில் a நம்பர் ஒன்றும் கிடையாது. ஸோ 3b - 2c = 29. லாஸ்ட் ரோவில் a நம்பரும் கிடையாது, b நம்பரும் கிடையாது. ஸோ 3c = -30. ஸோ இதில் இந்த 3 ஈக்குவேஷன் எது ஸ்மாலஸ்ட் ஈக்குவேஷன்? தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ தேர்ட் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம c வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ c = -10. ஏன்னா இந்த 3 கீழே போச்சுன்னா 3 -30 / 3 என்ன வரும்? -10. இப்போ இந்த cயோட வேல்யூ அடுத்த ஸ்மால் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 3b, c வந்து -10. ஸோ -2 × -10 என்ன வரும் உங்களுக்கு? +20 = 29. இந்த 20 அந்த சைட் கொண்டு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். 29 - 20 என்ன வரும்? 9. 3b = 9னா b = 9 / 3 3ன்னு வரும். ஸோ உங்களுக்கு b தெரியும், c தெரியும், a தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 4a - 2b, b என்னது? 3. ஸோ -2 × 3 -6. c னா -10. -6 - 10 என்ன வரும் உங்களுக்கு? -16. -16 நீங்கள் அந்த சைட் கொண்டு போகிறீங்கன்னா +16. ஸோ +16 - 12 4. ஸோ 4a = 4ன்னு வரும். ஸோ a = 1. ஸோ உங்கள் a வேல்யூ 1, b வேல்யூ 3, c வேல்யூ -10. இது ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின். Now second part of the question. நம்ம a வேல்யூ, b வேல்யூ, c வேல்யூலாம் கண்டுபிடிச்சிட்டோம். a = 1, b = 3, c = -10. இது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் y = ax² + bx + c அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ y = a னா 1. ஸோ சும்மா x² எழுதலாம் போதும். b 3, ஸோ 3x. c வந்து -10. ஸோ உங்களோட எக்ஸ்பிரஷன் இப்போ வந்து என்னது? y = x² + 3x -10. இப்போ செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் வந்து என்னது? அந்த ஃப்ரெண்டு வந்து 7, 60 இந்த லொக்கேஷனில் இருக்கான். ஸோ அந்த பாயால் அந்த ஃப்ரெண்டை மீட் பண்ண முடியுமா இல்லையா? ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு LHS RHS சேமாக வந்துடுச்சுன்னா that boy can meet his friend. So we are going to substitute 7, 60 in the above equation. 7ன்றது x number, 60ன்றது y number. So y na 60, x 7 square, 3x 3 into 7 minus 10. So 60 is equal to 49 plus 21 minus 10. So you will have 49 plus 21, 70 minus 10, 60. LHS RHS same answer on the exam. So surely that boy will meet his friend.